வாழ்க வளமுடன். பக்தியும் புகழும் ஒரு சின்ன சிந்தனை பார்ப்போம். பொதுவாக நாம் பக்திங்கிற பேரில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையிலுமே பக்தி மட்டும்தான் இருக்கா, இல்லை நம்மளோட பெருமையும் புகழும் மறைஞ்சிருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தா, பெரும்பாலும் பேருக்கும் புகழுக்கும் தான் நம்ம பக்தியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னவோ பக்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் உண்மை என்னவோ தற்பெருமைக்காக தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன சிந்தனை. ஒரு பக்தன் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கான், கடவுளே நான் உனக்கு ஒரு கோயில் கட்டி உன் புகழ்பாட விரும்புகிறேன்ப்பா, நீ அங்கே எழுந்தருளி அருள் பாடிக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கான். அப்போது அங்கே ஒரு அசரீரி ஒலி கேட்குது. அது சொல்லுது, பக்தனே உலகெங்கும் எத்தனையோ கோவில்கள் ஏற்கனவே இருக்குது, அப்படி இருக்கும்போது புதுசாக நீ கோயில் கட்டணும்னு ஏன் வேண்டிகிட்டு இருக்க, அதனோட அவசியம்தான் என்ன அப்படின்னு கேட்குது. அதை கேட்ட பக்தன் பெருமையும் கர்வமும் நிறைஞ்ச துணியில் சொல்கிறான், எனக்குன்னு என் விருப்பப்படி ஒரு கோயில் கட்ட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அசரீரி ஹான்னு சிரிக்குது. என் பெயரை சொல்லி நீ உன் புகழ் பாட பார்க்குறியா அப்படின்னு கேட்குது. அசரீரி சிரிப்பில் இருந்த கேலித்தனம் பக்தனை திக்குமுக்கு ஆட வச்சிருச்சு. உன் புகழ் பாட நான் ஒரு கோயில் கட்ட ஆசைப்பட்டது தப்பா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அசரீரி பதில் சொல்லுது, நீ புதுசாக ஒரு கோயில் கட்டி என்னை கூப்பிடாத, ஏற்கனவே இருக்கிற கோயிலுக்கு வரும் மனிதர்களுக்குள்ளாக நான் எங்கே இருக்கேன், அவங்களுக்குள்ளார நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. ஆமாங்க, கடவுள் என்பது கல்லால் கட்டக்கூடிய கோயில்களில் மட்டும் இல்லை, கருணையால் நிறைந்த மனித இதயத்தில் தான் இருக்குது. இப்போ கோயில் கட்டுறது ரொம்ப சுலபந்தான், ஆனால் நம்மளுடைய அகந்தையை அகற்றுவது தான் உண்மையான பக்தி நிறைஞ்சிருக்கு. இது அந்த பக்தனுக்கு மட்டும் இல்லை, பக்தின்ற பேரை சொல்லிக்கிட்டு நம்ம பெருமையும் புகழையும் தேடிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இது சிந்திக்க வேண்டிய ஒன்று தானே. நன்றி.